விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பதாக மலேசிய வரலாற்றில் முதல் முறையாக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவுடன் ஒரு நாள் மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர் 21 பிப்ரவரி 2026 காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உணவு, பார்க்கிங் மற்றும் ஏர் கண்டிஷனிங் சிட்டிங் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. தாராளமாக ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக ஐயா கிட்ட கேட்கலாம். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் செஷனாகவே இந்த நிகழ்ச்சி போகும். திரளாக திரண்டு வாருங்கள், அங்க பார்க்கலாம். வாரம் தொடங்கும் பொழுதே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் 3, 4, 5ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்பு. வார பிற்பகுதியில் வளர்பிறை சந்திரனாகி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி சகாயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய சனியுடைய இணைந்து புணர்ப்பு யோகம்ல வரக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் சனி நல்ல அமைப்புகள் இருந்தாருன்னா நல்ல தன்மையை பண்ணுவார். 5ஆம் இடத்துல இந்த மாதிரியான விஷயம் வர்றது என்ன? 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு. 3, 9ஆம் அதிபதிகள் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். பெண் குழந்தை வீட்டில் ஒரு மகாலட்சுமி பிறக்கலன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட இந்த இடத்துல குழந்தைகளை பற்றியான சுப செய்திகள், மருத்துவமனையில் நல்ல விஷயம் வர்றது, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி டாக்டர் பார்க்கறதுன்ற மாதிரியான கருவுறுதல் சார்ந்த நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. இளைய பருவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா வேலை வருமான அமைப்புகளில் இருந்த சுணக்கங்கள் இப்போ படிப்படியாக மாறி வருமானம் எங்கேருந்து வரப்போகுதுன்ற மாதிரியான திசைகள் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான விஷயங்களும் இந்த வாரத்திலேருந்தே இருக்குன்றதுனால அத்தனை விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். கொஞ்சம் டிராவல் கூட இருக்கும் இந்த வாரத்தில். சில ஒரு மாதிரியான இந்த விஷயத்துக்கு செலவு பணத்தை எடுத்து வச்சாங்க, அது வேற விஷயத்துக்கு செலவாயிருச்சு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நல்லதுக்கே செலவாச்சுன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி 3ஆவது வாரம் 2026 நிச்சயமாக இருக்கும்.